லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இரண்டாவது அம்மா இறுதி பாகம். திடீரென்று அப்பா அத்தை இருவரின் நினைப்பு வரவே தாங்க முடியாது விக்கி விக்கி அழுதான். அப்பாவுக்கும் அத்தைக்கும் எத்தனை அவமானம்! சில்லென்று வீசிய ஊதா காற்றில் உடல் சிலிர்க்க பார்த்திபன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான். எழுந்து உட்கார்ந்தவன் காதில் முன்னரை கடிகாரம் இருமுறை அடிப்பது கேட்டது. ஜன்னல் வழியே தோட்டத்தை பார்த்தான். உயரே கம்பத்தில் எரிந்த குழல் விளக்கு அழுது விடிந்தது. அப்படி ஒரு பனிமூட்டம். இந்த குளிரில் பனியில் குழந்தை அருண் வாசல் வராந்தாவில் உறங்குவதா? படிப்பு படிப்பு என்று உடம்பை கெடுத்துக் கொண்டால் மனசாட்சி பலமாக உறுத்த விருக்கென்று எழுந்தான். மெல்ல நடையை தாண்டி வாசல் வராந்தா விளக்கை போட்டுவிட்டு கதவை திறந்தவன் திடுக்கிட்டு போனான். பாயும் தலையணையும் சுருட்டி வைத்தபடி வரந்தா மூலையில் கிடந்தது. அருணை காணவில்லை. இரவு 2 மணி ஆகிறது. இன்னமும் திரும்பவில்லையா? தினமும் நேரம் கழித்தா வருகிறான்? கோபமும் படபடப்புமாக கதவை தாழிட்டு விட்டு உள்ளே வந்தான். தூக்கம் கலைந்த பரிமளா நடை விளக்கை போட்டுவிட்டு, என்ன வெளியில பாக்குறீங்க என்று கவலையுடன் விசாரித்தாள். அருண் என்னமோ வீடு திரும்பல. எனக்கு அவன் தன் நண்பன் வீட்டிற்கு சென்று படிப்பது பிடிக்கவில்லை. இனிமேல் அனுமதிக்க கூடாது. வாசல் வராந்தாவில் கொட்டும் பணியில் குழந்தை தினமும் தூங்கினால் உடம்பு என்னத்துக்காகும்? பார்த்திபன் சற்று குரோதமாக விழித்து பார்த்தான். இதெல்லாம் உன் ஏற்பாடு என்று சீறியது அவன் பார்வை. அருண் நம்மை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னுட்டு வாசலையே படுத்துக்கிறேன்னு சொன்னான். அவன் பிடிவாதக்காரனாச்சே, சரின்னு விட்டு கொடுத்தேன். அன்னபூரணி அக்கா இருந்தா இந்த ஏற்பாட்டுக்கு ஒரு காலம் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆபீஸ்ல வேலை செய்து வந்த களைப்புல தினமும் நல்லா தூங்கி போற. அவன் எப்போ திரும்பி வரான், எப்படி படுத்து தூங்குறான்னு கவனிக்காதது என் பிசகு. இப்ப என்ன ஆயிடுச்சே? நெட்ட ராத்திரியில என் மேல பழி போட்டு ஏன் சண்டையை துவக்குறீங்க? பரிமளா, அருண் நமக்கு இருக்கிற ஒரே பிள்ளை. அவன் கண்டிப்புடனும் கட்டுப்பாட்டுடனும் வளர்க்கப்படணும், ஒத்துக்கிற. அதே சமயம் அவன் ஆரோக்கியத்தையும் நினைச்சு பார்க்கணும். ஏதாவது பெரிய வியாதி வந்துட்டுன்னா? இப்போ உங்களுக்கு தான் சந்தேக வியாதி வந்திருக்கு, அதுவும் என் மேல. உங்க பிள்ளை பிடிவாதமா செய்கிற காரியத்துக்கு என் மேல பழி சுமத்த பாக்குறீங்க. இன்னும் சிறிது நேரம் கழிச்சு வரப்போறான். நீங்களே விசாரிச்சு மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எனக்கு தெரியும், நான் என்ன செய்தாலும் அதில் திருப்தி ஏற்படாது. ஏன்னா நான் பெத்தவ இல்லை, 2வது அம்மா இல்லையா? கோபமும் அழுகையுமாக கேட்டாள். திடீரென்று பார்த்திபனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று உள்ளுணர்வு சொல்லியது. என் தவறு. தினமும் எப்போ வரா, என்ன படிக்கிறான்னு கவலைப்படாம பொறுப்பையெல்லாம் உன்கிட்ட விட்டுட்டேன். அந்த பொறுப்பை ஏற்க தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? இதோ பார் பரிமளா, என் கோபத்தை கிளறாதே. அருண் என் மகன். அவனுடைய கல்வி வளர்ச்சி இரண்டிலும் பொறுப்பும் என்னுடையதுதான். நீ போய் உள்ளே படு, இறைந்தான். அவள் தன் கண்களில் புரண்ட நீரை துடைத்து கொண்டு கோபத்துடன் உள்ளே போவதை அருணை பற்றிய கவலையில் அவன் கவனிக்கவே இல்லை. முன்னறையில் முன்னும் பின்னுமாக உளவினான். நெஞ்சில் சம்மட்டையால் அடைப்பது போல் மணி 3, 4, 5 என்று கடிகாரம் உணர்த்தி கொண்டிருந்தது. அருண் வரவில்லை. அவனது மனதில் விபரீதமான பல கவலைகள் முளைத்தன. தெருவில் ஓடும் வாகனம் ஏதாவது இடித்து தள்ளி குழந்தை நினைவின்றி நடுத்தருவில் கிடக்கிறானோ? அருணுக்கு என்ன ஆயிற்று? பொழுது ஏன் சீக்கிரம் புலர மாட்டேன் என்கிறது? அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்ததும் வேகமாக சென்ற கதவை திறந்தவனுக்கு ஏமாற்றம். வீட்டு வேலைக்காரி பால் பைகளுடன் நின்றிருந்தாள். பொழுது விடிய தொடங்கியிருந்தது. அருணின் படுக்கை அப்படியே சுருட்டிய நிலையில் வராந்தாவில் இருந்ததை கண்டவன் பகீர் என்ற உணர்வில் ஆடிப்போனான். வேலைக்காரி காரியங்களை முடித்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். பரிமளா தயாரித்த காப்பியும் சிற்றுண்டியும் அவனுக்கு விஷமாக கசந்தது. இன்னைக்கு நான் வேலைக்கு போக போறதில்ல, லீவு போட்டுட்ட போறேன். நீயும் லீவு போட்டுடு. அருண் விஷயம் என்ன, அவன் எங்கே போனான் என்பது தெரியாத வரை என்னால் ஆபீஸில் ஒண்ணுமே கவனிக்க முடியாது, தீர்மானமாக உத்தரவிட்டான். அவசரமாக குளித்துவிட்டு வெளியே செல்ல உடுத்தி கொண்டு கம்பெனி காரை முதலாக தன் சொந்த உபயோகத்திற்காக எடுத்தான். மேனேஜரிடம் சொல்லிவிடலாம், தவறாக எண்ண மாட்டார். தனக்குள்ளே சமாதானப்படுத்தி கொண்டு முதலில் அருண் சேர்ந்து படிக்கும் நண்பனின் வீட்டை தேடிக்கொண்டு சென்றான். அருண் என்னோட படிக்க வர்றதில்லையே, போன வருஷம் ஒரு தடவை வந்திருக்கிறான், அவ்வளவுதான். அருணின் பள்ளித்தோழன் கூறியதை கேட்டு திகைத்து போனான். என்ன சார், அருண் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகுதே? உள்ளே இருந்து வந்த பள்ளித்தோழனின் தந்தை ஆச்சரியப்பட்டதை கண்டு அதிர்ந்து போனான். ஒன்றுமில்லை, நேத்திக்கு இங்கே படிக்க வந்தானான்னு சும்மா விசாரிக்கத்தான் வந்தேன்.
மழுப்பி விட்டு காரை கிளப்பி கொண்டு டியூஷன் வாத்தியார் சோமநாதன் வீட்டிற்கு வந்தான். நீங்களே வந்தது நல்லதா போச்சு. அருண் விஷயமா உங்ககிட்ட நானே வர்றதாக இருந்தேன். டியூஷனுக்கே வரவில்லை அந்த பையன். கற்றுக் கொடுக்காத கணக்கு பாடத்துக்கு கை நீட்டி நான் எப்படி சம்பளம் வாங்குவேன்? போன மாதம் 2 நாள் தான் வந்தான். இந்த மாதம் 1 நாள் கூட வரவில்லை. பார்த்திபனுக்கு பதில் பேச முடியாத பேரதிர்ச்சி. அப்படியென்றால் அருண் பொய் சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இதுதான் பரிமளா அவனை கட்டுப்பாடாக வளர்க்கும் லட்சணமா? கோபத்தை அடக்கிக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு காரை செலுத்தினான். தலைமை ஆசிரியர் தந்த தகவல் எல்லாவற்றையும் விட மிகவும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அருணுக்கு உடம்புக்கு சுகமில்லை, ஆஸ்பத்திரியில இருக்கான்னு ஒருத்தன் அங்கே சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகிறது. திரும்ப பள்ளியில் சேரும்போது டாக்டர் சர்டிபிகேட் தேவைன்னு சொல்லியிருந்தேனே. இடி விழுந்தது போல் ஆனான் பார்த்திபன். அட பாவி பயலே, இப்படியெல்லாம் பொய் சொல்ல எங்கே கற்றுக்கொண்டாய்? எங்கே போயிருக்கிறாய்? என்ன செய்கிறாய்? அழமாட்டாத துக்கம், ஆத்திரம். உடம்பு சுகமில்லாதது உண்மைதான், ஆனால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கவில்லை. பிறகு சந்திக்கிறேன். தலைமை ஆசிரியரிடம் தன் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ள மனமின்றி விற்றென வெளியே வந்தான். கடைசியாக ஓதுவார் சுந்தரமூர்த்தியை பார்த்தான். நேற்று இரவு அருண் என்கிற பையன் தேவார வகுப்புக்கு வந்துவிட்டு எப்போ போனான்? ஓதுவார் அவனை மேலும் கீழும் பார்த்தார். நீங்கள் தான் அருணின் அப்பாவா? உங்களை சந்திச்சு பேசணும்னு நானே நினைச்சேன். அருணுக்கு தேவார பாடல்கள் மேல ஈடுபாடு கிடையாது. வற்புறுத்தி அனுப்பி வைப்பதில் பயனில்லை. அவன் இந்த பக்கம் எட்டி பார்த்து நாளாகுதே. வீட்டுக்கு திரும்பிய பார்த்திபன் கட்டுக்கடங்காத கோபத்தில் கத்தினான். அருண் கொஞ்ச நாளா பள்ளிக்கூடமே போறதில்லை. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நண்பன் வீட்டில் போய் படிப்பதாக சொன்னது சுத்த பொய். அதை பத்தி நீ விசாரிச்சதுண்டா? தேவார பள்ளியில் கொண்டு போய் அவனை திணித்தாய். அங்கேயும் ஒழுங்காக போகவில்லை என்கிற விவரம் உனக்கு தெரியுமா? நீ சுகமா வீட்டுக்குள்ள கட்டிலில் மெத்தை மேல் சொகுசா கம்பளியை போர்த்துக்கிட்டு தூங்கின. என் மகன் வாசலில் குளிரில் விடவிடன்னு நடுங்கிக்கிட்டு கிடந்தான். உனக்கு உன் சுகம்தானே பெருசு. அருணை பெத்தவளா இருந்தா இந்த கொடுமை செய்திருப்பியா? அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு ஆக்ரோஷமாக கத்தினான். குக்கரை இறக்கி வைத்துவிட்டு ஈரக்கைகளை துண்டில் துடைத்து கொண்டு வெளியே வந்த பரிமளா அவனை வெறித்து பார்த்தாள். நீங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அவன் என் குழந்தையா இருந்தா இப்படி நடந்துகிட்டு இருக்க மாட்டான். அத்தனை பொய் பேசி இருக்க மாட்டான். இப்படி நம்ம ஏமாத்தி இருக்க மாட்டான். வீட்டுல பணத்தை எடுத்துக்கிட்டு அத்தையை பார்க்க ஓடிட்டானோ என்னவோ. அதையெல்லாம் விசாரிக்காம ஏன் பழியை என் மேல போடணும்? அழுகி தொண்டையை அடைக்க அவளும் ஆத்திரத்துடன் கத்தினாள். வாயை மூடு. எனக்கு கோபம் வந்தால். பார்த்திபன் உரிமை விட்டு திருநெல்வேலி தமயந்தி வீட்டிற்கு ட்ரங்கால் போட்டான். 1 மணி நேரம் கழித்து தொடர்பு கிடைத்தது. இதுநாள் வரை பேசாத தமயந்தி அக்காவிடம் பேச அவனுக்கு கூச்சமாக இருந்தது. அன்னபூரணி அக்காவை கூப்பிட முடியுமா? அன்னபூரணி அக்காவா? பார்த்திபன், என்ன சொல்ற? குழப்பமா இருக்கே. அன்னபூரணி அக்கா அங்கே உங்களோட தங்கணும்னு சொல்லி கொண்டு புறப்பட்டாங்க. இன்னும் அங்கே சேரலையா? அப்போ அவங்க கூட அருணும் வரலையா? தன் தவறை சட்டென சமாளித்தான். அன்னபூரணியை பார்த்து 6 வருஷமாச்சுப்பா. அவங்களுக்கு என்னை பத்தி நினைப்பேது. மன்னிச்சுக்கோங்க. போனை வைத்தான். உடல் முழுவதும் ஆறாக வியர்வை கொப்பளித்ததை உணர்ந்தான். சிறிது நேரம் சென்ற பின் பெங்களூர் அண்ணன் வாகீசன் வீட்டிற்கு வெக்கத்தை விட்டு தொடர்பு கொள்ள எண்களை சுழற்றினான். யாரது? பார்த்திபனா? என்ன விஷயம்? அக்கா சுகமாகத்தானே இருக்காங்க என்று வாகீசன் கேட்டான். உடம்பு சில்லிட்டு போனது போல் ஒரு உணர்வு. அப்படியென்றால் அன்னபூரணி அங்கு இல்லை என்றுதானே பொருள். இந்த அக்கா எங்கே போயிருப்பாங்க? அதை பற்றி விசாரிக்காமல் 1 வருஷ காலம் இளம் மனைவியின் மோகத்திலே இருந்து விட்டோமே. தன்னையே கடிந்து கொண்டான். ஒண்ணுமில்ல, அருணும் அக்காவும் மைசூருக்கு கிளம்பினாங்க. முதல்ல பெங்களூரில் உங்க வீட்டுக்கு வந்துட்டு பிறகு வாய்க்கு வந்ததே உளறினான். அவனுக்கு மூச்சு முட்டியது. அக்கா வரமாட்டாங்க. ரொம்பவும் பிடிவாதக்காரியாச்சே. நேரே மைசூருக்கு போயிருப்பாங்க. கவலைப்பட்டேன். இருக்கும். கடிதம் போடுறேன்னாங்க, போடல. வயசாச்சு இல்லையா, அதனால இணைப்பை துண்டித்தான். மீண்டும் காரில் சென்று அவனுடைய சிநேகிதர்களின் வீடுகளிலெல்லாம் விசாரித்தான். ஒவ்வொரு இடத்திலும் முகத்தில் கரியை பூசிக்கொண்டது போன்ற அவமானம். அருணா? அவனை பார்த்து மாசக்கணக்காகிறதே.
தோழர்களின் பெற்றோர்கள் கொடுத்த பதில் சுரீர் என சாட்டை அடி போல உள்ளத்தை தாக்கியது. ஒருவேளை ஏதேனும் விபத்தில் இருந்து போய் ஆஸ்பத்திரி சவக்கிடங்கள். அதற்கு மேல் நினைக்க முடியவில்லை. துக்கம் நெஞ்சை அடைத்தது. அருண் தான் இப்படி திடீரென்று காணாமல் போய்விட்டான் என்றால் இந்த அன்னபூரணி அக்கா எங்கே போய்விட்டார்கள்? முதலில் பிள்ளையை தேட வேண்டும். பத்திரிகைகளிலும் டிவியிலும் அன்றாடம் காணவில்லை என்ற பெற்றோர்கள் கொடுக்கும் தகவல்களை அவன் கவனித்திருக்கிறான். விளையாட்டுத்தனமாக வீட்டை விட்டு அத்தையை தேடிக்கொண்டு ஓடிவிட்டானா? பிள்ளைகளை கடத்திச் செல்கிற கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டானா? திடீரென்று அவனுக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. மறுபடியும் காரில் ஏறிக்கொண்டு அடுத்த தெருவில் ரங்கசாமியை சந்திக்க சென்றான். ரங்கசாமி அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தார். உங்களிடம் ஒரு உதவி. உங்களை நானே காரில் கொண்டு போய் அலுவலகத்தில் விட்டு விடுகிறேன். பார்த்திபன் கெஞ்சி கேட்டபோது ரங்கசாமிக்கு வியப்பாக இருந்தது. உட்காருங்கள், அலுவலகம் போக 3/4 மணி நேரம் இருக்கிறது. என்ன உதவி சொல்லுங்க. ஆமாம், பக்கத்து தெருவில் இருக்கும் மிஸ்டர் பார்த்திபன் தானே நீங்கள்? இந்தியா எலக்ட்ரிக்கல் சேல்ஸ் செக்ஷனில் வேலை பார்க்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், அதே பார்த்திபன் தான். கொஞ்ச நாட்களுக்கு முன் உங்கள் மகன் காணாமல் போய்விட்டதாக பத்திரிகையில் படம் பிரசுரித்து விவரம் போட்டிருந்தீர்களே. ஓ, அந்த கதையா? என் மகன் அருண் காணாமல் போய்விட்டான். நேற்று இரவு வெளியே போனவன் திரும்பலை. என் மனம் பலவித சந்தேகங்களில் குழம்பி தவிக்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன அனுசரிச்சீங்க? என் மகன் தீபக் காணாமல் போனது ஒரு விசித்திரமான சம்பவம். நாங்க சாதாரணமானவங்க. பங்களா, கார் இத்தியாதி கொண்ட மேல்மட்டத்து மனிதர்கள் இல்லை. நானும் வேலை செய்கிறேன், என் மனைவியும் வேலை செய்கிறாள். எங்கள் மகன் தீபக்கிற்கு 10 வயதுதான் ஆகுது. பள்ளிக்கூடத்திலிருந்து நாங்கள் திரும்பிய பிறகு வீட்டுக்கு வரும் வரை அவன் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருப்பான். மிஸ்டர் பார்த்திபன், வீட்டில் இதுக்கு தான் யாராவது பெரியவங்க பொறுப்பாக இருக்கிறது நல்லது. என் துரதிருஷ்டம், எனக்கு அப்படி யாரும் உறவினர்கள் கிடையாது. அதனால் ஏற்பட்ட வினைதான் இந்த விவகாரம். நெஞ்சை எச்சிலை விழுங்கி கொண்டான் பார்த்திபன். படபடவென்று துடித்தது. அக்கா அன்னபூரணி வீட்டில் பொறுப்பாக இருந்தாள். அவள் புறப்பட்டு போன பிறகுதான் என் அருண் குணம் மாறி போனான். கணத்தில் மனதில் புரண்ட எண்ணங்களை அமுக்கிக் கொண்டு, என்ன நடந்தது சொல்ல முடியுமா என்று கேட்டான். அன்று மாலை வழக்கம் போல பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த தீபக் புத்தக பையை வாசலில் வைத்துவிட்டு பக்கத்து வீட்டில் நாங்கள் கொடுத்திருந்த சாவியை வாங்க கேட் அருகே வந்தான். அப்போது 4 பேர் ஒரு காருடன் நின்றிருந்தனர். தம்பி, இந்த விலாசத்தை படிச்சு நாங்க தேடி வந்த வீடு இந்த பக்கம் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லு என்று ஒருவன் ஒரு துண்டு காகிதத்தை தீபக்கிடம் நீட்ட அவன் குனிந்தான். படார் என்று பின் தலையில் யாரோ ஓங்கி அடித்த வலி. தாளாது மயங்கி போனான். சிறிது நேரம் சென்று நினைவு வந்தது. கண்களை திறந்து பார்த்தபோது தன்னை அந்த 4 காரில் எங்கேயோ கடத்தி செல்வதை உணர்ந்தான். பார்த்திபன் நாக்கு வறண்டு போயிற்று. ஒருவேளை அருணுக்கும் இந்த கதி ஏற்பட்டிருக்குமோ? பிறகு என்று கேட்டான். பிறகு அந்த முரடர்கள் தீபக்கை ஒரு பெரிய அறைக்குள் அடைத்து விட்டார்கள். 2 நாள் அங்கேயே அவர்களுடைய கைதியாக இருந்தான். நான் பத்திரிகையின் மூலமும் டிவியின் மூலமும் அவன் காணாமல் போன செய்தியை வெளியிட்டு போலீசில் புகார் கொடுத்து தேடாத இடம் பாக்கி இல்லை. என் மனைவி சோறு தண்ணி இல்லாது அழுது கொண்டிருந்தாள். 3வது நாள் அவன் இறந்து போனான் என்ற முடிவுக்கு வந்து நாங்கள் துயரத்தில் துடித்து கொண்டிருந்த போது வாயிற்கதவை தட்டினான். கிழிந்த சொக்காயும் அழுக்கடைந்த அரை டிராயருமாக முழங்கால் வரை புழுதியுடன் வந்து நின்ற மகனை கண்ட என் மனைவி ஆனந்தம் தாங்காது அவனை வாரி அணைத்து கொண்டு அழுதாள். எப்படி தப்பினானாம்? அது கூட ஒரு தனி கதை. கடத்தி கொண்டு போனவர்கள் அவனுக்கு காப்பியும் டீயும் வாங்கி கொடுத்து விட்டு நன்றாக அடித்து பயமுறுத்தி இருக்கிறார்கள். உங்க அப்பா யார்? எங்கே வேலை செய்கிறார்? வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பணம் நகையெல்லாம் வீட்டில் உண்டா என்று விவரம் கேட்க, ஐயோ, நாங்கள் சாதாரணமானவங்க. எங்க வீட்டில் விலை உயர்ந்த பொருள்கள் எதுவும் கிடையாது என்றான் அவன். அவனை மேலும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். வீட்டு குழந்தைகளை வைத்து அவர்கள் மூலம் உளவு கண்டுபிடித்து களவாட இப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. அருண் கூட அப்படி ஒரு கூட்டத்திடம் அகப்பட்டு கொண்டானோ என்று கலவரப்பட்டான் பார்த்திபன். அந்த 4 முரடர்களும் ஆளுக்கு ஒரு பாட்டில் சாராயத்துடன் குடிக்க உட்கார்ந்தனர். அடிப்பட்ட தீபக் ஒரு மூலையில் சுருண்டு படுத்து கிடந்தானாம். ஆனால் தூங்கவில்லை. அவர்கள் குடிபோதையில் நன்றாக தூங்க தொடங்கியதும் மெல்ல விளக்கை அணைத்துவிட்டு இருட்டில் நகர்ந்து கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான். சந்து பொந்துகளில் திசை தெரியாமல் ஓடி வந்தபோது விடிய தொடங்கிவிட்டது. நடைபாதையில் ஆப்பம் சுட்டு கொண்டிருந்த கிழவி ஒருத்தியிடம் நகரத்தில் எந்த பகுதி அது என்று கேட்டானாம். சிந்தாதிரிப்பேட்டை என்று பதில் கிடைத்தது.
பிறகு இந்த பகுதிக்கு வழி விசாரித்து கொண்டு தலைதெறிக்க ஓடி வந்து காலை 10 மணி சுமாருக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான். அவனுக்கு ஏற்பட்ட பயத்தில் 10 நாள் உடம்பு சுகமில்லாமல் படுத்து விட்டான். போலீஸ் இது பற்றி நடவடிக்கை எடுத்து அந்த கும்பலை தேடி வருகிறார்கள். என் ஒன்றுவிட்ட சகோதரி விதவை, வயதானவங்க, அவங்கள எங்களோடு வந்து தங்கும்படி வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். எதுக்கும் வீட்டையும் குழந்தையும் பார்த்துக்க நமக்குன்னு ஒருத்தர் தேவையில்லையா? போலீஸில் புகார் கொடுத்து பத்திரிகையில் போடணும்னு சொல்றீங்களா? டிவியில் முயன்று பாருங்கள், தெரிவிப்பார்கள். வீட்டுக்கு திரும்பி வந்த பார்த்திபன் களைப்புடன் நாற்காலியில் சாய்ந்தான். தீபக்கின் தந்தை சொன்னாரே, நமக்கு என்று வீட்டில் ஒருவர் இருப்பது நல்லது என்று. எத்தனை பெரிய உண்மை! அன்னபூரணி அக்கா இருந்திருந்தால் அருண் இப்படி மாறியிருப்பானா? இப்படி மாயமாய்த்தான் மறைந்து போயிருக்க முடியுமா? ஒருவேளை அத்தையை தேடிக்கொண்டு கிளம்பி விட்டானோ? அத்தை இருக்கும் இடம் இவனுக்கு எப்படி தெரியும்? அக்கா கடிதம் கூட போடாது மறைந்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன? இப்போது புரிகிறது. பரிமளாதான் காரணமாக இருக்க வேண்டும். அடக்க முடியாது பொங்கி எழுந்த கோபத்தில், பரிமளா, இங்கே வா என்று இறைந்து கூப்பிட்டான். தலைவாரி முடித்து கண்ணாடி முன்பு ஒப்பனை செய்து கொண்டிருந்த பரிமளா திடுக்கிட்டு வெளியே வந்தாள். எங்க அக்காவுக்கும் உனக்கும் இடையே என்ன நடந்தது? உண்மையை சொல். அருண் காணாமல் போனதற்கும் அதற்கும் சம்பந்தம் உண்டு, அதட்டினான். நல்ல கேள்வி. உங்க அக்கா இங்கே இருக்க பிடிக்காமல் வெளியே போனதுக்கும் உங்கள் மகன் வீட்டை விட்டு ஓடினதுக்கும் நான் எப்படி காரணமாவேன்? நீ இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. காரணம் நீதான் என்னால் ஊகிக்க முடிகிறது. உண்மையை சொல், இல்லாட்டா நமக்குள்ள ஏற்பட்டிருக்கும் இந்த பந்தம் அருந்து போகும். பயமுறுத்துறீங்களா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும். செலவை கட்டுப்படுத்துங்க. அருணுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்கன்னு சொன்னேன். கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு நானா பொறுப்பு? நீ ரொம்பவும் கடுமையா பேசியிருப்ப. ஆமா, பேசினேன். உங்க அக்கா மனஸ்தாபப்பட்டுக்கிட்டே வெளியே போயிட்டாங்க. அதுக்கு இப்போ என்ன செய்ய போறீங்க? அருணை முதலில் தேடி கண்டுபிடிச்சிட்டு பிறகு நான் செய்ய போறதை சொல்றேன். பயத்தில் உதடுகள் துடிக்க, உடல் நடுங்க பரிமளா அசைவற்று நின்றாள். பாடுபட்டு அந்த வயதில் பார்த்திபன் போன்ற ஒரு கணவனை தேடிக்கொண்ட பின் அவனை இழப்பதா? பிள்ளை பாசம் மனிதனை இப்படி முரணாக்கி விட்டிருக்கிறதே. கோவிச்சிக்காதீங்க. பசி, சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் இன்னும் சில இடங்களில் போய் தேடி பார்க்கணும். ஆஸ்பத்திரி, சவக்கிடங்கு, இதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த கதிக்கு கொண்டு வந்து வச்சிட்டியே, சொல்லாம என்ன செய்ய? கதவை ஓங்கி சாத்திவிட்டு கிளம்பினான். பகல் உணவை முடித்துக்கொண்டு தன் சிநேகிதி ஒருத்தியை கலந்து ஆலோசிப்பதற்காக அவளும் வெளியே கிளம்பினாள். இருட்டு தொடங்கிய போதுதான் அவள் வீடு திரும்பினாள். பத்திரிகையில் விளம்பரம் செய்வதும் போலீஸில் புகார் செய்வதும் தான் நல்லது என்று சிநேகிதி யோசனை சொல்லியிருந்தாள். பத்திரிகையில் விளம்பரப்படுத்தினால் அவர்கள் கௌரவம் என்னாவது? சிந்தித்தபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் காலில் ஒரு கடித உரை தட்டுப்பட்டது. குனிந்து எடுத்தாள். மிகச்சிறிய பழுப்பு வண்ண கடித உரை. அரசு அலுவலகத்திலிருந்து வந்தது போல காணப்படவே அதை பரபரப்புடன் பார்த்திபனுக்கு வந்திருக்கிறது என்பதை கூட பொருட்படுத்தாமல் பிரித்தாள். அரசினர் வரவேற்பு இல்லம், எழும்பூர் என்ற முகவரியை கண்டதுமே தேள் கொட்டியது போன்றதொரு வேதனை. இளநிலை நீதிமன்றத்து நீதிபதியின் உத்தரவுப்படி தங்களின் மகன் அருணை பற்றி விவரங்களை விசாரிக்க பெற்றோராகிய தாங்கள் எங்களை நேரில் சந்திக்க மேற்கண்ட முகவரிக்கு அலுவலக நேரத்தில் வர வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இருந்ததை படித்ததும் தூக்கி வரி போட்டது அவளுக்கு. அருண் அங்கே எப்படி போய் சேர்ந்தான்? குற்றம் செய்த சிறுவர்களை போலீஸ் பிடித்து காவல் நிலையத்தில் சிறிது நேரம் வைத்திருந்து தேவையான விவரங்களை கேட்டு அறிந்த பின்னர் உடனடியாக அரசு சீர்திருத்த பள்ளியின் அமைப்பான வரவேற்பு இல்லத்திற்கு அனுப்பிவிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அடக்கடவுளே, அருண் என்ன குற்றம் செய்து அங்கே போய் உட்கார்ந்திருக்கிறான்? பதறிப்போனாள். ஏற்கனவே பார்த்திபன் கோபத்தில் வெடித்து கொண்டு வெளியே போயிருக்கிறான். இந்த கடிதத்தை பார்த்தால் பூகம்பமே ஏற்பட்டுவிடும். சாவகாசமாக தெரிந்து கொள்ளட்டும். சற்றென்று அந்த கடிதத்தை எடுத்து மேஜை இழுப்பறைக்குள் ஒரு புத்தகத்திற்குள் செருகி மறைத்து வைத்தாள். கணவனும் மனைவியும் அன்று ஏதும் பேசாமல் சாப்பிடாமல் உறங்கி போயினர். மறுநாள் காலை சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமானான் பார்த்திபன். மனைவி மேஜை மீது கொண்டு வந்து வைத்த காஃபி டிஃபனை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு கொண்டிருந்த போது
அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. அவசரமாக கையை கழுவி கொண்டு போய் கதவை திறந்தான். காவல்துறை அதிகாரி ஒருவர் நிற்பதைக் கண்டதும் அவன் உடலும் உணர்வுகளும் சில்லிட்டு போயின. உன் மகன் பிணத்தை இந்த ஆஸ்பத்திரி பிணக்கிடங்கில் வந்து அடையாளம் கண்டு கொண்டு எடுத்து கொண்டு போகலாம் என்று சொல்ல வந்திருக்கிறாரா? உள்ளே வாங்கோ. முன்னறையில் வந்து உட்கார்ந்த போலீஸ் அதிகாரி தம்மை சுற்றிலும் கண்களை ஓடவிட்டார். நேற்று 3 தடவை எங்கள் காவல் நிலையத்திலிருந்து உங்களை தேடிக்கொண்டு போலீசார் இங்கு வந்தார்கள். ஆனால் கதவு பூட்டி கிடந்ததாம். அதனால் இன்று நானே நேரில் வந்து உங்களை பார்த்து சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். என்ன சொல்வதற்காக இந்த பீடிகை? பார்த்திபன் நெஞ்சு வறண்டு போனது. கைது செய்தோம். அவன் உங்கள் மகன் அருண் ஒரு கொள்ளை கூட்டத்தோடு சம்பந்தப்பட்டு கார் ஒன்றை ஓட்ட முயன்று அதை ஒரு மரத்தில் மோதி சேதப்படுத்திவிட்டு அந்த கூட்டத்தோடு ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். கூட்டத்தை பிடித்தபோது அவனையும் வயதை கவனத்தில் கொண்டு எழும்பூர் அரசினர் வரவேற்பு இல்லத்திற்கு அவனை அனுப்பியிருக்கிறோம். நேற்று நீதிபதி முன் அவனை ஆஜர் செய்தோம். அவர் உத்தரவுப்படி வரவேற்பு இல்ல தலைவரை சந்திக்க உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குமே. பார்த்திபன் பிரம்மை பிடித்தவன் போல பேசத் தோன்றாது சிலையாக நின்றான். அவன் மகன் அருண் கொள்ளை கூட்டத்துடன் சம்பந்தப்பட்டவனா? திருடனா? ஐயோ, நம்பவே முடியவில்லையே. காரை அந்த கூட்டம் திருடி உங்கள் மகனை ஓட்ட வைத்திருக்கிறது. அருண் காரை ஓட்டினானா? இதையெல்லாம் எப்போது கற்றுக்கொண்டான்? பதறிப்போனான் பார்த்திபன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? மெல்லிய குரலில் கேட்டான். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வரவேற்பு இல்ல தலைவரை சந்திக்க அவரது அலுவலக நேரத்தில் செல்ல வேண்டும். பின்னர் நீதிமன்ற விசாரணையின் போது உங்கள் மகனை சாட்சிக்கு அழைக்க வேண்டி வரும். வெரி சாரி. உங்களுக்காக நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன் சொல்லிவிட்டு போலீஸ் அதிகாரி கிளம்பிவிட்டார். திடீரென்று ஆவேசம் பிடித்தவன் போல பார்த்திபன் மனைவி பக்கம் திரும்பி உரத்த குரலில் கத்தினான். நீ செய்த காரியங்கள் என்னை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கு பாத்தியா? அந்த கடிதம் எங்கே? நடுங்கி போன பரிமளா இடுப்பறையிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து அவன் முன் வைத்தாள். கடிதத்தை படித்தவன் பரிமளாவை கொன்று தின்று விடுபவன் போல குரோதமாக பார்த்தான். மேஜை மேல் பிரிக்கப்படாது வைக்கப்பட்டிருந்த நாளேட்டை கண்டதும் சட்டென்று ஆவலுடன் பிரித்தவன் எரிமலையாக சினத்தில் வெடித்தான். பார்த்தியா, நீ என்கிட்ட மூடி வச்சதெல்லாம் பத்திரிக்கையில் செய்தியாக நடுத்தருவுக்கு வந்திருக்கு. அந்த திருட்டு கோஷ்டியினர் செய்த குற்றம் பற்றிய செய்தி வெளிவந்த பத்திரிகையை மடித்து ஆத்திரத்துடன் அவள் பக்கம் எறிந்தான். கிளம்பு. 2 பேருமா எழும்பூர் வரவேற்பு இல்லத்துக்கு போகலாம். நான் எதுக்கு அங்கெல்லாம் வரணுமாம்? மெல்லிய குரலில் முனகினாள் பரிமளா. நீதான் இந்த பிள்ளையின் அழகான அம்மா, 2வது அம்மா, நான் பெத்த அப்பன் என்கிற உண்மையை சொல்லி அவங்க கேட்குற விவரங்களை கொடுக்கணும். கிளம்பு. அதிகம் பேசாதே. சினம் கொண்டு கர்ஜித்தான். வரவேற்பு இல்லத்தில் அதன் தலைவரை சந்தித்தனர். அவரது மேஜை மீது அருணை பற்றிய தகவல்கள் அடங்கிய ஒரு ஃபைல் இருந்தது. எங்கள் நல்வாழ்வு அலுவலரும் உளவியல் நிபுணரும் தங்கள் மகனை பற்றிய விவரங்களை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களது கருத்துப்படி தாயை இழந்த குழந்தை தாய் அன்புக்கு ஏங்கி கொண்டிருந்தவனை அத்தை அன்பு காட்டி வளர்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவளிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுகிறான். தந்தை மணந்து கொண்ட 2வது மனைவி அவனிடம் கண்டிப்பாகவும் கருணை இல்லாதபடியும் நடந்ததால் உணர்வுகள் சிதைந்து ஆரோக்கியமான மனநிலை கிட்டு தப்பு வழிகளில் தன் மன நிறைவை தேட தொடங்கியிருக்கிறான். இல்லை, நீங்கள் சொல்வது சரியல்ல. நான் அவனது 2வது அம்மா. ஆனால் அவன் மீது எத்தனை பரிவுடனும் பாசத்துடனும் இருந்தேன் தெரியுமா? அருண் சொல்லி இருப்பதெல்லாம் பொய். பரிமளா கோபத்துடன் மறுத்தாள். தவறு எங்களுடையதாக இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர ஆவண செய்கிறோம். அது என் கடமை. தழுதழுத்த குரலில் சொன்னான் பார்த்திபன். சிறிது நேரத்தில் உள்ளே இருந்து அங்கே அழைத்து வரப்பட்ட அருணை கண்டதும் அவன் திகைத்து போனான். துயரத்தில் வெடித்து விடும் போல் நெஞ்சம் துடித்தது. 2 நாளில் இளைத்து போனவனாய் இல்லத்தின் காக்கிச் சீருடையில் எங்கேயோ பார்த்தபடி நின்றான் அருண். குற்றவாளியாக சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விடவா அவனை சீரும் சிறப்புமாக திருமணம் கூட வேண்டாம் என்று வைராக்கியத்துடன் தனியே இருந்து பாடுபட்டு வளர்த்தான். இங்கே வாப்பா அருண். பார்த்திபன் பரிவுடன் அழைத்தபோது சிறுவன் வெடுக்கென்று தலையை நிமிர்ந்து வெறுப்புடன் பார்த்தான்.
உன்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போக நானும் அப்பாவும் வந்திருக்கிறோம். அருண், பரிமளா மெல்லிய குரலில் சொன்னாள். வேண்டாம் வேண்டாம் ஐயா, என்னை இவங்களோட அனுப்பாதீங்க. நான் இங்கேயே சந்தோஷமாக இருக்கேன். காலையிலேயே வயிறார கஞ்சி கிடைக்கிறது. பகலில் நல்ல சாம்பார் சாதமும் மோரும் கிடைக்கிறது. ராத்திரி இங்கே தருகிற ரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க என் சொந்த அம்மா இல்லை, இரண்டாவது அம்மா. என்னை வாசலில் படுக்க வச்சு எத்தனையோ நாள் சோறு போடாம பட்டினி போட்டாங்க. நான் இவங்களோட போக மாட்டேன். அலறி அழுதான் அருண். தலைவர் அவனை பரிவுடன் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினார். அத்தை ஒருத்தர் இருக்கான்னு சொன்னியே, அவங்க வந்து கூப்பிட்டா போவியா? தலைவர் அன்போடு கேட்க அருண் கண்களிலிருந்து நீர் தாரையாக வழிந்தோடியது. போவேன் சார். எங்க அத்தை வந்து அழைச்சிட்டு போனா போவேன். அவங்கள கூட இந்த இரண்டாவது அம்மா தான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, விசும்பினான். பார்த்திபன் நெஞ்சு வேதனையில் விம்மியது. இத்தனை கொடுமைகளையும் செய்துவிட்டு தலைவர் முன்னிலையில் எத்தனை பரிவுடன் பேசுகிறாள். கோபத்தில் குமைந்தான். நீதிபதி இவன் மீது கருணை காட்டி விடுதலை தந்து உங்கள் கண்காணிப்பில் வைக்க அனுமதி கொடுக்க இயலும். ஆனால் இந்த சிறுவன் உங்களுடன் வசிக்க விரும்பாததால் அவனை இந்த சீர்திருத்த பள்ளியிலேயே தான் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டி வரும். ஒருவேளை அந்த அத்தை வந்தால் நிலைமை மாறலாம். விடை கொடுத்து அவர்களை தலைவர் அனுப்பி வைத்தார். அன்னபூரணியை பார்த்திபன் எங்கே போய் தேடுவான்? பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து பார்த்தால்? 1 வருஷ காலமாக சமையற்காரியாக வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த பூந்தமல்லி பங்களாவில் தினசரி பத்திரிகைகளுக்கு குறைவு கிடையாது. வீட்டில் உள்ளவர்கள் படித்து முடித்த பின் மறுநாள் அப்படியே கட்டாக சமையல் அறையில் வந்து அவை விழும். சிறையில் இருப்பது போல அந்த பங்களாவுக்குள் 1 வருஷ காலமாக வசித்து வரும் அன்னபூரணிக்கு அந்த நாளேடுகள் மூலம்தான் வெளி உலகத்து தொடர்பு. 2 தினங்களுக்கு பின் கைக்கு வந்த அந்த நாளேட்டின் முன்பக்கத்தில் வெளியான செய்தியை பார்த்து அவள் திகைத்து போனாள். அருண் என்னும் சிறுவன் திருட்டு கூட்டத்திலிருந்து பிடிக்கப்பட்டு எழும்பூர் வரவேற்பு இல்லத்தில் ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறான் என்று அந்த நாளேடு விவரித்தது. சிறுவனின் போட்டோவை மற்றொரு நாளேட்டில் பார்த்தவளுக்கு பெருத்த அதிர்ச்சி. இதென்ன விபரீதம்? அவள் பாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தை குற்றவாளியாகி அடுத்த நாளே தான் வேலை செய்து வரும் வீட்டு எஜமானியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாளேட்டில் வந்திருந்த அந்த செய்தி, படம் எல்லாவற்றையும் கவனமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். வரவேற்பு இல்ல தலைவரை பார்க்க அருணின் அத்தை வந்திருப்பதாக அலுவலக பையனிடம் சொல்லி அனுப்பிவிட்டு வெளியே காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் உள்ளே வர சொல்லி அவளுக்கு அழைப்பு வந்தது. நாளேட்டில் வந்திருந்த செய்தியை பார்த்து வந்ததாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். நாற்காலி ஒன்றில் அவளை உட்காரச் சொல்லிவிட்டு அருணை அழைத்து வர ஆள் அனுப்பினார் தலைவர். கொஞ்ச தூரத்திலேயே அருண் அத்தையை பார்த்து விட்டான். மகிழ்ச்சி பிடிபடவில்லை. இதுவரையிலும் அனுபவித்த துன்பமெல்லாம் மறைந்துவிட உற்சாகத்துடன் அத்தை அத்தை என்று கத்தி கொண்டு ஓடி வந்தான். நாற்காலியிலிருந்து விசுக்கென்று எழுந்த அன்னபூரணி ஒரே எட்டில் முன்னே சென்று தன் 2 கரங்களை நீட்டி, அருண் கண்ணா, எப்படி வளர்ந்துட்டேடா என் செல்வமே என்று விம்மி அழுதபடி ஓடி வந்து குழந்தையை ஆற தழுவி கொண்டாள். சிறுவனும் முதியவளும் அழுகையில் குலுங்குவதைக் கண்ட தலைவர் மனம் நெகிழ்ந்து போனார். 2 நாட்களுக்கு பிறகு வரவேற்பு இல்ல தலைவரிடமிருந்து பார்த்திபனுக்கு மறுபடியும் அழைப்பு வந்தது. குறித்த நேரத்தில் மனைவியுடன் வரவேற்பு இல்லம் வந்து சேர்ந்தான் அவன். அன்னபூரணி அங்கே வந்து அமர்ந்து கொண்டிருப்பதை கண்டதும் அவனுக்கு ஒரே வியப்பு, அதிர்ச்சி. அருண் தன் அத்தையின் பாதுகாப்பில் இருக்க விரும்புகிறான். அதற்கு பெற்றோர்கள் என்ற முறையில் நீங்கள் இருவரும் சம்மதம் எழுதி தர வேண்டும் என்றார் தலைவர். வேறு வழியின்றி பார்த்திபன் அதற்கு சம்மதித்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான். அன்னபூரணி தன் தம்பி பக்கம் திரும்பாது தலைவரை பார்த்தபடி பேசினாள். அருணை என் பாதுகாப்பில் வைத்து வளர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் ஒரு அன்றாடம் காய்ச்சி. இப்போது நான் ஒரு இடத்திலே சமையல் வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறேன். இதே வேலையை அருணின் பெற்றோர்கள் எனக்கு தந்து அவர்கள் வீட்டில் தங்க இடமளித்தால் என்னால் இந்த பொறுப்பை ஏற்க முடியும். அவனது படிப்பு மற்ற செலவுகளுக்கு எனக்கு பணம் தேவையாயிற்றே. அதற்கு மேல் கேட்க பார்த்திபனால் பொறுக்க முடியவில்லை. அக்கா, மன்னிச்சிடுங்க. உங்கள் மனசை பரிமளா வேதனைப்படுத்தி வெளியே அனுப்பினதுக்கு தக்க தண்டனையை நான் நல்லாவே அனுபவிச்சிட்டேன்க்கா. அருணை வளர்க்கும் பொறுப்பை தாராளமாக நாங்கள் கொடுக்குறோம். அதை ஏற்றுக்கிட்டு முன்போல வீட்டில் நீங்கள் எஜமானியாக இருங்கக்கா
பேச முடியாது விம்மினான். அவர்களது உள்ள போராட்டத்தின் ஆழத்தை புரிந்து கொண்ட தலைவர் திருப்தியுடன் புன்னகை செய்தார். சில நாட்களுக்கு பிறகு அருண் இளநிலை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டான். பார்த்திபன், பரிமளா, அன்னபூரணியும் வந்திருந்தனர். நீதிபதி அருணின் இளம் வயதை கருத்தில் கொண்டு கருணை காட்டி அவனை அத்தை அன்னபூரணியின் பொறுப்பில் ஒப்படைக்க உத்தரவிட்டு விடுதலை வழங்கினார். நல்வாழ்வு அலுவலர் 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து சிறுவனது நலனை விசாரித்து அவன் வளர்ந்து அந்த குற்றத்தின் பொறுப்பிலிருந்து விடுபடும் வரை கண்காணிப்பார் என்றும் எச்சரித்தார். மகனையும் அக்காவையும் காரில் ஏற்றி கொண்டு வந்த பார்த்திபன் வீடு திரும்பும் வரை எதுவும் பேசவில்லை. எல்லோரும் முன்னறையில் கூடினர். இனி வீட்டுக்கு தானே தலைவன், மனைவியின் கைபொம்மை அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறவன் போல பார்த்திபன் கேட்டான். பரிமளா, நீ என்ன சொல்ற? உன் திட்டம் என்ன? பரிமளா திடுக்குற்றாள். அன்னபூர்ணியையும் அருணையும் கணவனையும் பார்க்க அவளுக்கு வெட்கமாக இருந்தது. முகத்தை ஏறிட்டு பார்த்து பேச பயமாகவும் இருந்தது. நான் என்ன சொல்ல போறேன்? செய்தது தப்புன்னு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேச முடியாது வெம்மினாள். பரிமளா, அழாதேம்மா என்று அன்னபூரணி குறுக்கிட்ட போது பார்த்திபன் கையமர்த்தினான். நீங்க சும்மா இருங்க அக்கா, நான் சொல்றத சொல்லி முடிக்கிறேன். பரிமளா, நல்லா கேட்டுக்க. விஜயா போன பிறகு 2வதா ஒருத்தியை கட்டிக்கிட்டால் அருணுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், ஏதாவது விபரீதம் ஏற்படும் என்று பயந்துதான் நான் தனியாகவே இருக்க தீர்மானித்தேன். நாம் சந்தித்தோம், ஒருவரை ஒருவர் விரும்பினோம். என் மகனுக்கு ஒரு நல்ல தாய் கிடைப்பாள், எனக்கும் ஒரு துணை கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். 2லும் நான் தவறிட்டேன். அதுக்காக பேச முடியாது. பரிமளா விசும்பினாள். நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம். இனிமேல கண்ணீரும் கசப்பும் எதுக்கு? பரிமளா, கண்களை துடைச்சிக்கோ. தவறு செய்யறது மனித இயல்பு. அதை திருத்தி கொண்டு சீராக வாழ முயல்வது தான் புத்திசாலித்தனம். உன்மேலே எனக்கு கோபம் இல்லை. நடந்ததை நாம் மறந்துடுவோம். அருண், போய் குளிச்சுட்டு உடமாத்திக்கிட்டு சாமி படத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்பா அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு, அன்னபூரணி கூறினாள். எந்த அம்மாவுக்கு? 2வது அம்மாவுக்கா? அருண், அத்தை சொல்றதை கேட்கணும். பரிமளாவை அம்மான்னு கூப்பிடணும், சரியா? அக்கா, அருணை நான் பெத்த பிள்ளையா நினைச்சி அன்பா பழக முயலுகிறேன். அப்போ அவனே என்னை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். பெத்தாதான் பிள்ளையா அக்கா? வளர்த்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் தாயாகி விடுறாங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனி 2வது அம்மா இல்லை, அருணின் அம்மா. அருண், என்னை திரும்பி கொஞ்சம் பார். கோபமெல்லாம் போய் அருண் கலுக்கென்று சிரிக்கிறான். பார்த்திபன் பல்லெல்லாம் தெரிய மகிழ்ச்சியில் சிரிக்க பரிமளா அன்போடு கணவனை பார்த்து புன்னகை புரிகிறாள். அன்னபூரணி மன நிறைவுடன் தன் கடமைகளை ஆற்ற அவளது ஆட்சி பீடமான அடுப்பங்கரையை நோக்கி நடக்கிறாள். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அடுத்து உங்களுக்கு பிடித்த ஒரு அருமையான கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.